இன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ரமணாஸ் போலான்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். ஆனா வந்ததுல ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒரு பெரிய மேடு மாதிரி ஒரு மலை இருந்துச்சு. இது மேல ஏத்தி வண்டி நிப்பாட்டுறது ஒரு பெரிய டாஸ்க். என்ட்ரன்ஸ்ல இந்த மலை மாதிரி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு வேற போலாமா அப்படின்னு யோசிச்சோம். பரவாயில்ல, இங்க போய் ஒரு டேஸ்ட் பண்ணி எப்படிதான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படிதான் வந்தோம். மெனு கார்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது டிஷ் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா வந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஒரே டிஷ்ஷ கீ ஊத்துனது, அடுத்து ஆனியன் போட்டது, ரவா தோசை அதையே வந்து திரும்பி திரும்பி சின்ன சின்ன இன்கிரியன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு லிஸ்டா வச்சிருந்தாங்க. இந்த ஹிரனுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த இடத்துல ரமணாஸ்க்கு முன்னாடி லோயின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அப்போ ஹிரனுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அப்போ வந்தப்ப தரையில உருண்டு பிறண்டது, அப்புறம் எல்லாரும் பிளேட்டை பிடிச்சு தள்ளி விட்டது, வாட்டரை கீழே ஊத்தி அதுல பிறண்டது அப்படின்னு பயங்கர ஆட்டம். அன்னைக்கு என்கிட்ட இவன் அடி வாங்கி என்ன பார்த்து எல்லாரும் நீ ஒரு கொடுமைக்காரின்ற லெவலுக்கு பார்த்து வேற லெவலா இருந்துச்சு அந்த நாள். அதுல இருந்து வந்து ஹிரனை ஹோட்டலுக்கே ரொம்ப நாள் கூட்டு போக மாட்டோம். அப்புறம் வந்து ட்ரைனிங்லாம் வேற கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சமத்து. வரும்போதே ஹிரன் குட் பாயா இருப்பான். ஹிரனுக்கு பூரி தான் வேணும், அதுவும் பிக் பூரியா வாங்கிட்டாமா அப்படிலாம் சொல்லி வந்து சோலா பூரி ஆர்டர் பண்ணோம். இத பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆனாரு. அழகா உட்காந்து சாப்பிட்டாரு. ஆர்டர் பண்ண மெனு என்னன்னா ஒரு ரவை தோசை, ஒரு நார்மல் ஸ்பெஷல் தோசை வித் சோலா பூரி, அப்புறம் ஒரு கீரை வடை. வடை வந்து ரொம்ப ஆயிலியா இருந்துச்சு. சாப்பிடும்போது அந்த டேஸ்டே தெரியல, மாவு மாதிரிதான் இருந்துச்சு. தோசையுமே ரவை தோசை நல்லா இருந்துச்சு, ஸ்பெஷல் தோசை நல்லா இல்ல. அதுக்கப்புறம் இந்த சோலாபூரி நல்லா இருந்துச்சு. அதோட சைட் டிஷ் சன்னா மசாலா நல்லா இருந்துச்சு. தோசைக்கு சைட் டிஷ் வைப்பாங்கல்ல, எந்த சட்னிலையும் காரம் இல்ல. அது மாதிரி சாம்பாருமே இது சாம்பார் தானான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அவ்வளவு சூப்பர்னு இந்த ஹோட்டல் சொல்ல முடியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தா திரும்பி மலை மேல இருந்து இறங்குறோம். நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு நினைக்கிறேன்.